ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மொமெண்ட் பட்டை. சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லாஸ்ட் வீக் என்ன சொன்னீங்க வருதுன்னு பார்த்தீங்களா? வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் போன வீக் ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிட்டேன். அதனால் இன்றைக்கி நான் குக் பண்ணேன். அதை கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்குவோம். வேறு என்ன வேணும்? பீன்ஸ் இருக்கா? பீன்ஸ் இந்த ஷாப்பில் கிடைக்காது, வேறு ஷாப்பில் தான் கிடைக்கும். நீ கேட்டேன்னு சொல்லி காலிஃப்ளவர் தேடி பிடிச்சி காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். எக்கு பார்த்தியா? 7-11 போய் எக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். கேபேஜா? மறந்துட்டேன். கொளுத்துற வெயில்ல 4 வாட்டி போவாங்களா யாருன்னா? ஒரு செஃப் வந்து குக் பண்ணும்போது இந்த மாதிரி நொய் பேசக்கூடாது, புரியுதா? அதுதான். ஓகே மக்களே, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணும். ஓ சாரி ஃபார். நீங்கள் யோசிக்கலாம், எதுக்குடா இவன் பஜ்ஜி மிளகா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், அதையும் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேச்சு நான் கொஞ்சம் அறிவாளித்தனமாக பீல் பண்ண வெள்ளைப்பூண்டே எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லை, அதுதான், அதையும் வாஷ் பண்ணுவேன். வெள்ளைப்பூண்டு நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், ஏன்னா எனக்கு வெள்ளைப்பூண்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரைஸ், பாஸ்மதி ரைஸும் நான் வந்து கொஞ்சம் ஜீரக சம்பா ரைஸும் எடுத்திருக்கேன். அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாருமே சொல்லாத டிப்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. இதை சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்காது. எல்லாம் முடிஞ்சுதான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம இந்த கழுவுன ரைஸை எடுத்து அப்படியே போடுறோம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவுறோம். கேட்குதுங்க இல்லையே? தன்யா, நீ ஃப்ரீயாக தானே இருக்க? இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி கூட. நான் வந்து ஒரு 10-11 ஐட்டம் கூட சமைச்சிருவேன் டக்குன்னு. ஆனால் இவ்வளோ டயர்டானது கிடையாது. ஆனால் இவருக்கு இந்த எடுபிடி வேலை பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். காலையிலேருந்து இது எங்கே அது என் கையில். ஐயோ, இவர் வேற வந்து சமைக்கிறேன்னு 1008 பாத்திரத்தை எடுக்கிறாரு, என்னை கழுவு விட்டுட்டாருன்னு ரொம்ப கஷ்டம். ஃப்ரைட் ரைஸ் வேகாம சாப்பிடணும். இப்போ பாரு, வேக வச்சிடுறேன். இப்போ ஓகேவா? வந்துருச்சா? ஐயோ, பீன்ஸ் இப்பதான் கேரட்டுக்கு போயிருக்காரு. பீன்ஸ் எப்ப நறுக்குவாருன்னு தெரியல. டைம் பாருங்க, டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மொமெண்ட் பட்டையா சேனல். லாஸ்ட் வீக் வந்து ஒரு தலைவர் வந்து நம்மக்கிட்ட குக்கிங் சேலஞ்ச் வச்சுருந்தாரு. ஆனால் அவர் வந்து குக் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பாருங்க, கால் மேலே கால் போட்டு மொபைல் பார்த்துட்ருக்காரு. லாஸ்ட் வீக் என்ன சொன்னீங்க? லாஸ்ட் வீக்கு சண்டே என்ன சொன்னீங்க? நானே குக் பண்ணுவேன், நான் தான் இன்னைக்கு குக் பண்ண போறேன். நான் நைஸாக அந்த சேலஞ்சிலேருந்து எஸ்கேப் பண்ணீங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. இந்த வாரம் நீங்கள் அந்த சேலஞ்சை வந்து கடைபிடிக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு இவரை விடக்கூடாது, நம்மளை ஏமாத்திட்டாரு. நான் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக இவரை குக் பண்ண சொல்ல போகிறேன். பார்க்கலாம் இன்னைக்கு இந்த சேலஞ்ச் எப்படி வருதுன்னு. பார்த்தீங்களா? வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் போன வீக் ஒரு விஷயத்த சொல்லி மாட்டிட்டேன். அதனால் இன்றைக்கி நான் குக் பண்ணுற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கு தான் மார்க்கெட் வந்திருக்கேன். வாங்க, என்ன பண்ண தெரியும்? எனக்கு தெரிஞ்சது 2-3 ஐட்டம் தான். அதில் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, அதை பண்ணலாம், அதுக்கான ஐட்டம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட் வந்திருக்கேன். வாங்க, டக்குன்னு போய் வாங்கிட்டு சீக்கிரமாக போய் குக் பண்ணுவோம். இல்லைன்னா இன்றைக்கி லஞ்ச் கிடையாது. லாஸ்ட் வீக் வந்தோம் இல்லைங்களா, அதே மார்க்கெட் தான். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கான வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் டக்குன்னு. எங்கே வாங்கலாம்? மேபி இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஷாப்லேயே வாங்கிடலாமா? இங்கே பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் எக் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இந்த பஜ்ஜி மிளகாலாம் போடுவோங்க. ஸோ இந்த பஜ்ஜி மிளகா ஒன்று எடுத்துக்குவோம், கேரட் ஒன்று எடுத்துக்குவோம், அப்புறம் மெயினானது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அதை கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்குவோம்.
வேறு என்ன வேணும்? பீன்ஸ் இருக்கா? பீன்ஸ் இந்த ஷாப்பில் கிடைக்காது, வேறு ஷாப்பில் தான் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்களா, இங்கே இந்த மாதிரி வந்து கார்லிக்கை வந்து பீல் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ வேலை நமக்கு மிச்சம். அப்புறம் என்ன வேணும்? நான் ஒன்றும் குக்கிங்கில் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. ஒரு பில்டப் கொடுத்தேன் லாஸ்ட் வீக்கு, அதனால் மாட்டிட்டேன். எக் ஃப்ரைட் ரைஸுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமாங்கிறது தெரியலையே. சைட் டிஷ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு காலிஃப்ளவர் வாங்கிட்டேன். எய்தர் 65 இல்லைனா வந்து மஞ்சூரியன் பண்ணிக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து கொத்தமல்லி போடுவாங்களா, கொரியாண்டர் போடுவாங்களான்னு எனக்கு தெரியலையே. சரி வாங்கிக்குவோம், சேஃபர் சைடுக்கு இருந்துட்டு போட்டுமே. பார்த்தீங்களா, சேஃபர் சைடுக்கு கொரியாண்டர் லீவ்ஸும் வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க, போதும். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாம் மெயின் ஐட்டம் வாங்கியாச்சு, மீதியெல்லாம் வீட்லேயே இருக்கும். அடடா, பீன்ஸை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. பீன்ஸ் வாங்க வேறு கடைக்கு தான் போகணும், அங்கேயும் போய் வாங்கிடுவோம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த கடையில் மட்டும்தான் நம்ம பீன்ஸ் கிடைக்கும். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸுக்கு அளவாக கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். நிறைய எடுத்தால் அது வேஸ்ட் ஆயிரும். வேணா அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக பொரியலுக்கு வந்து அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் இன்றைக்கி எடுத்துகிட்டு நமக்கு ஹாய் பார்த்தியா, சவால் மட்டும் விட மாட்டேன். சவால் விட்டேன்னா அதை முடிச்சு காட்டாமல் விட மாட்டேன். ஆமாம் பாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்க்ளூடிங் இந்தியன் பீன்ஸ். சாதா பீன்ஸில் ஐயா பண்ண மாட்டார், இந்தியன் பீன்ஸ் வச்சு தான் பண்ணுவார், தெரியுமா? போட்டுருவாங்க. அப்படியே மின்னல் வேகத்தில் பண்ணுவேன். ஓகே, இந்தா செக் பண்ணிக்கோ. நீ கேட்டேன்னு சொல்லி காலிஃப்ளவர் தேடி பிடிச்சி காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். எக்கு பார்த்தியா, 7-Eleven போய் எக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். கேபேஜா? மறந்துட்டேன். மெயினாக எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு கேபேஜ் வேணும். கேபேஜ் இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸே நல்லா இருக்காது. கேப்சிகம் கூட ஆப்ஷனல் தான், கேபேஜ் தான் வேணும். நான் சொன்னேன்ல, லிஸ்ட்டு கொடுத்தாலே வந்து பாதி ஐட்டம் மறந்துடுவார் தலைவரே. போய் இன்னைக்கு வந்து ஜிங்கு ஜிங்குன்னு நான் போய் மார்க்கெட்டில் நானே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன்னு என்னை விட்டு போயிட்டாரு. தேவைதான், இன்னொரு வாட்டி போட்டோம். இன்னைக்கு வந்து நாங்க ஐ திங்க் டைரக்டா டின்னர் சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பசி எடுத்துட்டு இருக்கு, 12 மணி ஆச்சு. பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோன்னு. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் அந்த டைம் காமிப்பேன், எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்னு. தலைவர் வந்து காரை நிறுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. கொளுத்துற வெயில்ல 4 வாட்டி போவாங்களா யாருன்னா? இந்த வாட்டி மிஸ் பண்ணல, 1க்கு 2 வாங்கிட்டேன் கேப்சிகம். எதுக்கு? கிச்சன் வந்து நீட்டா கொடுத்துருக்கேன் தலைவருக்கு. ஆனா எப்படி ரிட்டர்ன் கொடுக்கணும்னு பார்ப்போம். ஒரு செஃப் வந்து குக் பண்ணும்போது இந்த மாதிரி நொய் நொய்னு பேசக்கூடாது, புரியுதா? யார் அந்த செஃப்? அது நான் தான். இவர் பெரிய வெங்கடேஷ் பாட்டு. ஓகே மக்களே, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இவ்வளவு வெஜிடபிள்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் நீங்க எக் ஃப்ரைட் ரைஸ் தான் சொன்னீங்க. சாரி ஃபார் த டெக்னிக் ஃபால்ட். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கும் வெஜிடபிள் வேணும். அது போக எக்கை காணுமே, அங்க இருக்கு, அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து சுத்தம் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாட்டர் பில் வரும். அதை பத்தி நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு சுத்தம் தான் முக்கியம். ஓகே, நீங்க யோசிக்கலாம், எதுக்குடா இவன் பஜ்ஜி மிளகா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவேன், அதையும் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேணா. நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ். அதுவும் என்ன பீன்ஸ்? நம்ம ஊர் இந்தியா பீன்ஸ் வாங்கியிருக்கோம். இதை நல்லா, ஏன்னா இதெல்லாம் வந்து ஓப்பனாக இருந்துச்சு இல்லையா மார்க்கெட்டில், அதனால நமக்கு சுத்தம் ரொம்ப 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 முக்கியம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அப்புறம் உங்க வைஃப் கிட்ட அடி வாங்குவீங்க. இவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க பாருங்க, அடுத்தது கேப்சிகம். இதுதான் நம்ம மறந்துட்டோம் அப்படியா, பட் ஓகே. ஏன்னா அறிவாளிகள்லாம் சில விஷயத்த மறந்துடுவாங்களாம் அடிக்கடி. அடுத்தது அதான் நானு. இங்க பாருங்க, அடுத்தது வந்து கேபேஜ். இந்த கேபேஜ் வந்து மேல இருக்கிறது எப்பயும் நான் எடுத்துருவேன், ஏன்னா அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, கேபேஜையும் வாஷ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் அறிவாளித்தனமா
பீல் பண்ண வெள்ளைப்பூண்டே எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல வந்து அழுக்கு போயிருக்காங்க. இல்லை அதில் அதையும் வாஷ் பண்ணுவேன். வெள்ளைப்பூண்டு நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு வெள்ளைப்பூண்டு ரொம்ப பிடிக்கும். அதனால வெள்ளைப்பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிறேன். அது நல்லா அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ரைஸ், பாஸ்மதி ரைஸும் நான் வந்து கொஞ்சம் ஜீரக சம்பா ரைஸும் எடுத்திருக்கேன். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா, இவர் எப்பவுமே இது ஒரு கப், அது ஒரு அரை கப் சேர்த்துக்குவார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாருமே சொல்லாத டிப்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இத சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்காது. மெயினா இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு அந்த ஜீரக சம்பா இல்லாம வந்து சாஃப்டா தொண்டையில எதுவும் இறங்காது. பிரியாணியா இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸா இருக்கட்டும். இந்த மெட்ராஸ்காரங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற பாஸ்மதி சாப்பிட்டே பழகிருச்சு. ஆனா நமக்கு அப்படி இல்லை, நமக்கு டேஸ்ட் ரொம்ப முக்கியம். சென்னைக்காரங்களாம் வந்துருவாங்க சண்டைக்கு. சென்னையில போய் நல்லா சாப்பிட வேண்டியது, ஆனா குறை சொல்ல வேண்டியது. நல்லா இந்த மாதிரி 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. This video is dedicated to all husbands. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களையும் வந்து மாட்டி விடுறீங்க, சண்டே நீங்களும் சமையல் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பாருங்க, ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ரைஸை வந்து பாயில் பண்ண போறோம். அங்க பாத்தீங்களா, அடுப்புல ஆல்ரெடி நான் என்ன வச்சிருக்கேன், ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஹாட் வாட்டர் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த டைம்ல நம்ம இந்த கழுவுன ரைஸை எடுத்து அப்படியே போடுறோம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவுறோம். பயந்து பயந்து போடுறத பாருங்க, ஒரு சேஃப்டி தான். இந்த முக பாவனையை பாருங்க. சமைக்கும் போது நவரசமும் வரணும். ஆமா, நீங்க சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் வரும் தெரியும். ஓகே, ரைஸ் இந்த மாதிரி சுத்தமா போட்டாச்சா. இனி இந்த பாத்திரம் நமக்கு தேவையில்லை. இது என்ன பண்ணலாம், இதெல்லாம் தனியாட்ட வாஷ் பண்ண கொடுத்துடலாம். நோ ப்ராப்ளம், நாளைக்கு வாஷ் பண்ணு. ஓகே, இது என்ன பண்ணியாச்சு, இப்படி கவுத்தாச்சு. இல்ல எல்லாம் சரி. இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ் என்ன, நாங்க மட்டும் என்ன குக் பண்ண, என்ன சைட் டிஷ் என்ன சைட் டிஷ் நினைக்கிறீங்க? டோன்ட் வரி, எல்லாத்துக்கும் ஐயா ஐடியா வச்சிருக்காரு. வரும்போதே காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். காலிஃப்ளவர் வச்சு சில்லி பண்றோம், இல்லைன்னா வந்து மஞ்சூரியன் பண்றோம். இதெல்லாம் ஒரு நாள் கூட நான் வந்து வாழ்க்கையில இவர் கையால சாப்பிட்டது இல்ல. இன்னைக்கு நீ சாப்பிடுற, இது வந்து சேலஞ்ச்னால வந்து என்ன, இந்த ஜென்மத்தோட பலன் இன்னைக்கு நீ அடையற. இன்னைக்கு அடைஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆக போறேன்னு தெரியல. இனிமேல் வாழ்க்கையில எதுவுமே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் குக் பண்ற ஃப்ரைட் ரைஸை நீ சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஜென்மத்திலையும் நான் தான் உனக்கு புருஷனா வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா பிரம்மனுக்கே லெட்டர் எழுதுவ. நீ பாத்துக்க. இந்த வீடியோ ஆக்சுவலி உங்க அம்மாவும் பாப்பாங்க. அப்படியா? அப்ப அதை மட்டும் லேட் பண்ற. மக்களே பாத்துக்கோங்க எவ்வளவு பயப்படுறாருன்னு. நம்ம வேலை செஞ்சோம்னா சுத்தமா இருக்கும். எந்த ஒரு வேஸ்ட்டுமே இம்மீடியட்டா வேஸ்ட் கவருக்கு போயிடும். இந்த அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரிலாம் எப்பயுமே ஜென்ஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்தது நான். அது இருந்துட்டு போட்டோம். அது க்ளீன் பண்ணிடுவேன், எல்லாம் குக் பண்ணுவேன். அது வேற டிபார்ட்மெண்ட். கடைசியில் உன் யூடியூப் சேனல்ல நீ என்ன மட்டுமே கண்டென்ட்டா வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க. நம்ம யூடியூப் சேனல் என்னோட லைஃப்லயே நீங்க ஒரு பெரிய கண்டென்ட்டா கிடைச்சிருக்கீங்க. சரி, இன்னும் ஸ்டைலா பண்ணணும். ஓகே, எல்லாம் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கட் பண்ண போறோம். இந்த சீன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா வெட்டிக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியனை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு பொடியா முடியுமோ அவ்வளவு பொடியா வெட்டிடுங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இதை ஃபுல்லாக கட் பண்ணணுமா இல்லை அப்படியே தூக்கி போட்டணுமா? தெரியாது. இது வந்து மேலே தூவுறதுக்கு லாஸ்ட்டாக வந்து அப்போ ஃபுல்லாக கட் பண்ணுறதா? ஆமாம், இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓ அப்படியா, நான் மிக்ஸ் பண்ணிட்டேனே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி போட்டாலும்
சரியா? சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. கேட்குறது தெரியலையே. நெக்ஸ்ட் மக்கள் இங்க பாருங்க, கார்லிக் கட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. அது எல்லாத்துக்கும் வந்துறாரு. எப்படி கட் பண்ணணும் இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த மாதிரி கார்லிக்கை எடுத்து சின்ன சின்னதா இப்படி கட் பண்ணணும். இதை கட் பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு நல்லா பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாப்ஸ் ஆகும். ஓகே, ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, மறந்துடாதீங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டிப்ஸாக கொடுத்துட்டு இருப்பேன். டக்கு நோட் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க இவ்வளோ டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா. தன்யா, நீ ஃப்ரீயா தானே இருக்க? இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி கூட. அப்புறம் வேற அது போக நான் சொல்றேன். மக்களே, நான் வந்து ஒரு 10-11 ஐட்டம் கூட சமைச்சிருவேன் டக்குன்னு. ஆனா இவ்வளவு டயர்ட் ஆனது கிடையாது. ஆனா இவருக்கு இந்த எடுபிடி வேலை பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். காலையில இருந்து இது எங்க அது எங்க, இந்த பாத்திரம் எங்க, உப்பு எங்க, எண்ணெய் எங்க, எந்த எண்ணெய் ஊத்தணும், நொயின்னு இவ்வளவு கேள்வி கேட்டே என்ன வந்து டயர்ட் ஆக்கிட்டேன். நான் கிச்சன்ல ஃபைனலி ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டேன். ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி ரைஸை மட்டும் தனியா எடுத்துடணும். பார்த்து கையில. ஐயோ, இவரு வேற வந்து சமைக்கிறேன்னு 1008 பாத்திரத்தை எடுக்கிறாரு, என்ன கழுவு விட்டுட்டாரு. ரொம்ப கஷ்டம். ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நீங்க இந்த கேரட் கட் பண்றதுங்கிறது ஒரு வெகன், அது ஒரு பெரிய கலை தான். நீங்க எப்பயும் பொரியல் பண்ற மாதிரி பண்ணிடக்கூடாது. நீட்டமா பண்ணணும். இங்க பாத்தீங்களா, நீட்டமா பண்ணி அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி பண்ணணும். பண்ணி வேகாம சாப்பிடணும். இப்ப பாரு, வேக வச்சிடறேன். இப்போ ஓகேவா? வந்துச்சா? வீடியோ பாதி கேரட் சதுர விட்டுட்டு. இப்போ வந்து என்ன டாடி கட் பண்ணிட்டு இருக்கீங்க? கார்லிக் தங்கம். கார்லிக் கொஞ்சம் பத்தாதமா தெரியுது. நடுவுல கொஞ்சம் பக்கம் காண மாதிரி. லக்கி வந்து கொஞ்ச நேரம் காணாம இருந்தா. மேடம் தமிழ் கிளாஸ் முடிச்சிட்டு வந்து சீதா, டாடியோட சமையல்னா நீ வந்து கான்ஃபிடென்ட்டா சாப்பிடுவே தானடா? டாடி லாஸ்ட் டைம் பண்ண சாம்பார் எப்படி இருந்துச்சு? டாடியோட சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. Once upon a time. என்ன ரசம் மாதிரி முள்ளங்கி 2 முள்ளங்கி உள்ள போட்டு, ஆனா முள்ளங்கியும் காணோம் சாம்பாரையும் காணோம். அது ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல், புரியுதா? குழந்தை வந்து டாடி இவன் சமைச்சிடாதீங்க டாடி. அது ஏதோ ஒன்ஸ் அப்பான் அ டைம்ல சின்ன டெக்னிக் ஃபால்ட் நடந்திருக்கலாம். அது எப்பயும் நடக்குன்னு வச்சுக்காதீங்க. ராசி மேக் ஃப்ரைட் ரைஸ் என்ன டாடி நல்லா இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இன்னைக்கு வாடி, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணுமா வேண்டாமா? வேண்டாம். வேண்டாமா, நான் சமைக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு பட்னி. கேரட் பீன்ஸ், இப்பதான் கேரட்டுக்கு போயிருக்காரு. பீன்ஸ் எப்ப நறுக்குவாருன்னு தெரியல. டைம் பாருங்க, டைம் வந்து இப்பவே 1:45. எங்களுக்கு வந்து கொலை பசியா இருக்கு. தலைவர் எப்ப சோறு போடுவாருன்னு தெரியல. ஒரு கேரக்டர் வந்து தவமிருந்து காத்துட்டு இருக்கு, எப்படா சோறு போடுவீங்க. இந்த பச்சை மண்ணை போய் இப்படி பண்ணி அதுல லெமன் புளிய போறோம். இதுல ஒரு லெமன் புளி வேணுமா, 2 லெமன் புளி வேணுமா? ரெண்டாயிருமா? ரொம்ப முக்கியங்க. அதுதான் இந்த லெமன் தான் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்களா, அப்படியே ஜூஸியாக அந்த மசாலா உள்ள போய் இப்படி பண்ணி கிரீன் சில்லி. யா, வெரி குட். வேற என்ன சாஸ்லாம் போடணும்? டொமேட்டோ சாஸ் போடணுமா? தேவையில்லை. சோயா சாஸ், சில்லி சாஸ் மட்டும் போட்டா போதுமா, இல்லை ஏதாச்சும் போடணுமா? சொல்லு. நீங்க லாஸ்ட் டைம் எப்படி பண்ணீங்களோ மறந்துட்டேனே. அது ஞாபகம் இருந்தா பண்ணலாம்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க மக்களே. குடும்பத்துக்கு வேண்டி வேர்வை சிந்தி உழைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ரியலாக சூடு ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுலே ஒரு குட்டி பீஸ் எடுத்து இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி பெப்பர் பேன் வரும்.
அப்படி வந்துச்சுன்னா ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், ஃபைனலாக நம்ம லஞ்ச் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். கொஞ்சம்